மார்க் தான் பணத்தை கொள்ளையடிச்சான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாப் சும்மா இருப்பானா? உடனே போலீஸ்ல இருக்கிற டபுள் ஏஜென்ட்டை ஒருத்தனுக்கு கால் பண்ணி உள்ள என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்ப நீ எனக்கு கண்டிப்பா நிறைய பணம் தரணும் பாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனும் உள்ள பஸ்ஸுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத அப்டேட் பண்றதுக்காக உள்ள பஸ்ஸுக்குள்ள போறதுக்கு பிளான் பண்றான். மார்க், நீ என்னோட பணத்தை கொள்ளையடிச்சிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு தேவையான பணத்தை நீ எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை என் ஆளுங்க கிட்ட கொடுத்துரு. உன்னை நான் சும்மா விட்டுறேன். அப்படி இல்லைன்னா உன் பொண்ணை கொலை பண்ணிடுவேன், உன்னையும் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? நான் பணத்தை கொடுத்தாலும் கொடுக்காம விட்டாலும் நீ என்ன கொன்னுருவ பாபா, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ சொல்றதை எதையுமே நான் கேட்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். உள்ளுக்குள்ள குண்டடிப்பட்டவன் பயங்கர சீரியஸ்ல இருக்கான். அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா. அவ தான் குண்டடிப்பட்டவனை பாத்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப பிளட் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்படியே போனா இவன் செத்து போயிடுவான் சீக்கிரமா. உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு இவனை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஹாஸ்பிட்டலுக்கு போலனா உனக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி கொடுத்தா இவனை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி மார்க் கேட்கிறான். காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா இவனோட உயிரை கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி போடலாம், அது என்னால முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே மார்க் போலீஸ்க்கு கால் பண்ணி எங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க, பஸ்ஸுக்குள்ள ஒருத்தவங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அந்த பஸ்ஸுக்குள்ள போறதுக்கு மறுபடியும் அந்த போலீஸ் லேடி நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆனா இந்த டைம் அதை பண்ண விடாம அந்த போலீஸோட டபுள் ஏஜென்ட் இருக்கான்ல, அதாவது பாபுக்கு தெரிஞ்சவனான அந்த போலீஸ் தான் உள்ள போக போறான். அவன் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கையில கூடவே ஒரு இன்ஜெக்ஷனையும் கொடுக்குறான். இந்த இன்ஜெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கிறா. அதுக்கு வெறும் பெயின் கில்லர் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த பெயின் கில்லரை அவனுக்கு போட்ட அடுத்த செகண்டே அவனோட மூச்சு நின்று போயிருச்சு. அவன் இறந்து போயிட்டான். மார்க்குக்கு செம்ம கோவம். அதை விட அவன் கூட இருந்தவனுக்கு பயங்கரமான கோவம். செத்து போனவனும் அவனும் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உடனே அவனை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸை கீழே படுக்க வச்சு கன்னை எடுத்து அவன் நெத்தியில வைக்கிறான். மார்க் அவனை தடுத்து இப்படி பண்ணாத, அப்படி பண்ணுனா போலீஸ் மொத்தமும் நம்ம பஸ்ஸுக்குள்ள வந்துருவாங்க, நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். உள்ளுக்குள்ள வந்த அந்த டபுள் ஏஜென்ட்டை எப்படி கீழே தள்ளலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ பஸ்ஸுக்குள்ள ஒருத்தன் கரடி ட்ரெஸ் போட்டுருக்கிறத பாக்குறான். அந்த கரடி ட்ரெஸ்ஸை அவனுக்கு தூக்கி போட்டு பஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கப்பவே கீழே தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறமா பஸ் தள்ளாடி போய் ஒரு இடத்துல போய் நின்றுது. பஸ் நின்னதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு ஹைஜாக்கர்ல ஒருத்தன் கன்னை எடுத்து டிரைவர் ஷூட் பண்ண போறேன், நாங்க சொல்றதை கேட்கலனா எல்லாரையும் ஷூட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். வெளியில நின்ன போலீஸ்க்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஒருவேளை கன் ஃபயர் ஆகி அந்த டிரைவர் செத்துட்டானா எதையுமே யோசிக்காம எல்லா ஃபோர்ஸும் உள்ள போங்க, உள்ள போய் அந்த ஹைஜாக்கர்ஸை கொலை பண்ணிட்டு மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுறாங்க. வெளியில நிக்கிற போலீஸ் எல்லாம் ரெடியா நின்னுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே பஸ்ஸுக்குள்ள ஒரு ஃபயரிங் சவுண்ட் கேக்குது. ஆனா அந்த டிரைவர் சாகல, மார்க் தான் அந்த ஹைஜாக்கரை ஷூட் பண்ணிட்டான். இப்ப மார்க்குக்கு தனியா இருக்கிறதுனால ரொம்ப பதட்டமாயிருச்சு. அவனுக்கு மக்கள் யாரும் சாகக்கூடாது, அதோட நம்மளும் ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான். பதட்டத்துல அழுகவும் ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்றதுனே தெரியல, நான் எப்படியாவது இங்க இருந்து போயே ஆகணும், என் குழந்தையை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். மக்கள் எல்லாரும் அவனை நல்லவனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்றா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மார்க் கிட்ட சொல்றா. உடனே மார்க் அந்த பொண்ணு சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே போலீஸ் ஃபோர்ஸுக்கு கால் பண்ணி இந்த பஸ் வந்து இந்த ஊரோட அவுட்டர்ல போய் நிக்கும், எங்களை யாரும் ஃபாலோ பண்ணலன்னா நாங்களே இறங்கி போயிடுவோம், அதுக்கப்புறமா நீங்க மக்கள் எல்லாரையும் சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். போலீஸ்க்கு வேற வழியே இல்ல, மக்களை காப்பாத்தி ஆகணுமே. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு யாருமே ஃபாலோ பண்ணாம போயிட்டாங்க. சொன்ன மாதிரி ஊருக்கு அவுட்டர்ல இந்த பஸ் போய் நிக்குது. பஸ் போய் நின்னதுக்கு அப்புறமா உள்ள இருக்கிற மக்கள் எல்லாரையும் கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் வந்து ரெக்கவர் பண்றாங்க. மக்களோட மக்களா மார்க்கும் கலந்து அந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான். வெளியில வந்த முத வேலையா ஒருத்தனுக்கு கால் பண்ணி எனக்கு எமர்ஜென்சியா ஒரு ஃபிளைட் தேவைப்படுது, அதை ரெடி பண்ணு, உனக்கு எவ்வளவு பணம் வேணா தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு உடனே வா ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். பாபு ஸ்டார்டிங்ல மார்க்க பிடிக்கிறதுக்காக ஒருத்தன் அனுப்புனான்ல, அவன் அந்த இடத்துக்கு போய் நம்ம மார்க்க அரெஸ்ட் பண்ணிட்டான். மார்க்க பிடிச்சிட்டு வந்து அதே பஸ்ல கட்டி வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பாபுமே வந்துட்டான். ஏன்டா இப்படி பண்ற, நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டியா, என்கிட்ட வந்து சாகணும்னு உனக்கு எழுதிருக்கு போல அப்படின்னு சொல்லி மார்க்க பாபு வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடுத்துரு, என்ன பண்ண அந்த பணத்தை அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உன்னோட பணத்தை கொள்ளையடிச்சது நான் தான், உனக்கு தெரிஞ்சிருச்சு அது. ஆனா நீ நினைப்ப என்னோட பொண்ணை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா என்னோட பொண்ணுக்கு ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை நான் ஆல்ரெடி அனுப்பிட்டேன். சோ என்னோட பொண்ணை நான் வேற ஒரு நாட்டுக்கு அனுப்ப போறேன், நீ எதுவுமே பண்ண முடியாது என்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிக்கிறான் மார்க். பாபோட அடியாளுக்கு இதை கேட்டதுமே பயங்கரமா கோவம் வந்துருச்சு. எப்படிடா அதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறான். மார்க் அதுக்கு சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருந்ததுனால அவன் மேல பெட்ரோல் ஊத்தி கொளுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீப்பெட்டியை பொறுத்துறான். தீப்பெட்டியை பொறுத்தின அடுத்த செகண்ட் பாபு வந்து அவனை ஷூட் பண்ணிடுறான். அந்த இடத்துல விழுந்து செத்து போயிடுறான் அந்த ரவுடி. அதுக்கப்புறமா பாப் மார்க் கிட்ட கேட்கிறான், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு மார்க், நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் சொன்னாலும் சொல்லலனாலும் நீ என்ன கொன்றுவ, அதனால நான் உண்மையை சொல்லிட்டு செத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சொல்றான். பஸ்ல ஃபியூலை சேஞ்ச் பண்றப்போ ஒரு பிரெக்னென்ட் லேடி இறங்கி போனாங்கல்ல, அது என்னோட தங்கச்சி தான். அவ வயித்துல தான் ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சேன். அவ போய் பணத்தை கட்டி என்னோட பொண்ணுக்கு ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிட்டா அப்படின்னு சொல்றான் மார்க். அதுக்கப்புறமா மிச்ச பணத்தை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி பாபு கேட்கிறப்போ அவன் எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். பாபு அவனை விடு வச்சிடறான், எதுவுமே பண்ணாம விட்டுட்டு.
தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா அந்த லேடி போலீஸ் அந்த ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. உண்மையிலேயே நீ பயங்கரமான ஆள்ரா, ஈஸியா உன்னோட தங்கச்சி அனுப்பி இவங்க எல்லாரையுமே காப்பாத்திட்டியே அப்படின்னு சொல்லி சொல்றா. இருந்தாலும் நான் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றா நம்ம ஹீரோ கிட்ட அந்த போலீஸ். அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றான், அது எப்படி முடியும், மக்கள் யாரும் சாட்சி சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி. கடைசியா பாப் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, 50 லட்சத்துல 3 லட்சத்தை அவன் எடுத்துக்கிட்டான், மிச்ச பணம்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். குறுக்கு வழியில வந்த பணம் தானே, அதை பத்தி யோசிச்சா நமக்கு இன்னும் பிரச்சனை தான் ஆகும், அந்த பணம் அப்படியே போட்டோம், இனிமே நம்ம இந்த தொழிலையும் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபும் திருந்திட்டான். ஒருத்தன் கொள்ளக்காரனா கொலகாரனா அப்படின்றத மக்கள் முடிவு பண்ற வரைக்கும் தான் அது. மக்கள் ஒண்ணு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நல்லவனை கெட்டவனா மாத்தலாம், கெட்டவனை நல்லவனாவும் மாத்தலாம். அதோட அந்த படத்தை முடிச்சிடுறாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க.